ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தினுடைய தலைப்பு பரிசுத்த அலங்காரம். வாசிக்க வேண்டிய பகுதி யாத்திரையாகமம் 31 அத்தியாயம் முதல் 11 வசனங்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருனுடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலேயலை பெயர் சொல்லி அழைத்து, வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், ரத்தினங்களை முத்திரை விட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும், மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினாலே நிரப்பினேன். மேலும் தான் கோத்திரத்தில் உள்ள அகிமாசின் குமாரனாகிய அகோலியாவையும் அவனுடைய துணையாக கூட்டினதுமன்றி ஞான இருதயமுள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன். நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்வார்கள். ஆசரிப்பு கூடாரத்தையும் சாட்சி பெட்டியையும் அதன் மேலுள்ள கிருபாசன தண்டையும் கூடாரத்தில் உள்ள சகல பணிமூட்டுகளையும் மேசையையும் அதன் பணிமூட்டுகளையும் சுத்தமான குத்து விளக்கையும் அதன் சகல கருவிகளையும் தூப பீடத்தையும் தகன பலிபீடத்தையும் அதன் சகல பணிமூட்டுகளையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் ஆராதனை வஸ்திரங்களையும் ஆசாரிய ஊழியம் செய்வதற்கான ஆசாரியனாகிய ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்களையும் அவன் குமாரரின் வஸ்திரங்களையும் அபிஷேக தைலத்தையும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு சுகந்த வர்க்கங்களாகிய தூப வர்க்கத்தையும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் செய்ய வேண்டும் என்றார். இன்றும் நம்முடைய மனப்பாட வசனம் வெளிப்படுத்தல் 3 அத்தியாயம் 22 வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கட்டும். He who has an ear, let him hear what the Spirit says to the churches. என் பிள்ளையே, உனது வார்த்தைகளை நான் அபிஷேகிப்பது போலவே உனது வாழ்க்கையையும் எனது பழங்களால் அலங்கரிப்பேன். நான் உன்னில் தீவிரமாய் செயல்பட நீ இடங்கொடுத்தால் நான் உனது குணத்தையே மாற்றிவிடுவேன். நான் உன்னை அன்புள்ள கிறிஸ்தவனாகவும் மகிழ்ச்சியான நண்பனாகவும் சமாதானமான குடிமகனாகவும் பொறுமையாய் பாடுபடுகிறவனாகவும் தயவுள்ள அதிகாரியாகவும் நற்குண அயலானாகவும் நம்பகமான கணவனாகவும் சாந்தமுள்ள மனைவியாகவும் தன்னடக்கமுள்ள ஊழியனாகவும் மாற்றுவேன். நல்லதொரு வாழ்க்கைக்கு யாரும் எதிர்பேச முடியாது. என் பிள்ளையே, உனது உலக அலுவலிலும் நான் உனக்கு உதவ விரும்புகிறேன். நீ எனது வலிமையில் சார்ந்து எனது ஞானத்தை தேடினால் உன்னை நான் வைத்திருக்கும் வேலை தலத்தில் நீ சிறந்து விளங்குவாய். நீ ஒரு மருத்துவரானால் எனது உதவியுடன் நோயாளிகளை பிற மருத்துவரை விட நேர்த்தியாய் கவனிப்பாய். ஒரு பொறியியலாரானால் நேர்த்தியாய் கட்டுவாய். பேராசிரியரானால் நேர்த்தியாய் கற்றுக் கொடுப்பாய். ஓவியரானால் நேர்த்தியாய் வரைவாய். விவசாயியானால் நேர்த்தியாய் பயிரிடுவாய். இல்லக்கிழத்தியானால் நேர்த்தியாய் சமைப்பாய். மாணவனானால் நேர்த்தியாய் படிப்பாய். நானே ஞானத்தின் ஆவி, மெய்யுணர்வின் ஆவி, ஆலோசனையின் ஆவி, வல்லமையின் ஆவி, அறிவின் ஆவி. நான் உனக்கு உதவ முடியாத வேலையோ துறையோ கிடையாது. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னதை மறுபடியும் உனக்கு சொல்லுகிறேன். நீ எனது உதவியை கேட்க வேண்டும், வாங்கிக் கொள்ள வேண்டும், அதற்காய் நன்றி சொல்ல வேண்டும். நீ வேலைக்கு போகும் முன்னால் தினமும் காலையில் எனக்கு முன் அமர்ந்திருக்கும் போது நான் உன்னை புதிதாய் என் அருளால் நிரப்புவேன். உலகெங்கும் உள்ள அலுவலகங்கள், தொழிற்கூடங்கள் மற்றும் வணிக மையங்களில் ஊழல் தலைவிரித்தாடுகிறது. தவறான வழிகளுக்கு என் பிள்ளையே
மறுப்பு தெரிவித்து விடு. வித்தியாசமாய் இருக்க துணிந்திடு. நான் உன்னை ஆதரிப்பேன். நீ அநியாயமாய் நடத்தப்பட்டால் என்னிடம் திரும்பு. பொறுமை என்னும் பொற்பளத்தை நான் உனக்கு தருவேன். வேலை உயர்வு தருவது நானே. நீ நல்ல சுகத்துடன் இருக்கவே நான் விரும்புகிறேன். உனது உடல் ஒரு நாள் சாகத்தான் போகிறது. ஆனாலும் அதற்கு தெம்பூட்டிக் கொண்டிருப்பது நானே. உனது உடலே எனது ஆலயம். அது செவ்வனே இருப்பதையே நான் ஆசிக்கிறேன். அதற்குள் எனது ஆரோக்கியம் நதி போல் ஓடிச் செல்ல வாஞ்சிக்கிறேன். சிலுவையின் ஆசிகளை உனதாக்கிக் கொள். அவைகளை நான் உனக்கு பலிக்கச் செய்வேன். என் செல்ல பிள்ளையே, நீ இயேசுவை மணக்க நிச்சயிக்கப்பட்டிருக்கிறாய். விண்ணகத்தில் உள்ள அவரது பாச கரங்களில் உன்னை கொண்டு போய் பத்திரமாய் சேர்க்கும் வரை நான் உன்னோடையே இருப்பேன். ஆவியாகிய நானும் மணப்பெண்ணாகிய நீயும் சேர்ந்து ஆமேன் சொல்லுவோம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். எங்கள் நல்ல ஆண்டவரே, கடந்த 5-6 நாட்களாக உம்முடைய ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களையும் நடத்துதல்களையும் வெளிப்பாடுகளையும் உதவிகளையும் குறித்து நாங்கள் அவருடைய சத்தம் போலவே உம்முடைய வார்த்தைகளில் இருந்து தொகுத்து கேட்பதற்கு தந்த நல்ல கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். வெறுமனே கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, இவைகளை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் யோசித்து பார்த்து, தியானித்து பார்த்து, சிந்தித்து பார்த்து, சிரத்தை எடுத்து அனுபவமாக்க எங்களுக்கு உதவி தாரும். மறுபடியும் எங்கள் பரம பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து விண்ணகமேறி உம்மிடத்தில் வந்து எங்களுக்காக வேண்டிக் கொண்டபடியா பரிசுத்த ஆவியானவரை நீர் எங்களுக்கு தந்தருளினதற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் செலுத்துகிறோம். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மை வணங்குகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை கும்பிடுகிறோம். உமக்கு எல்லா துதியையும் எல்லா கனத்தையும் எல்லா மகிமையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.